வெல்கம் டு ஆல். நீ பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. இது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை கன்வெர்ட் அண்ட் கண்ட்ரோல், இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நிறைய பவர் எலக்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு 4 டாபிக் பார்ப்போம். அதில் ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது ரெக்டிஃபையர்ஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டு டைரக்ட் கரண்ட். அண்ட் டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது இப்போ என்ன ஒரு டிசி வோல்டேஜ் இருக்குது. நம்மளோட கார் வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜில் நமக்கு 12 வோல்ட் பேட்டரியை அவுட்புட்டை வந்து நமக்கு 5 வோல்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றி கொடுக்குது. அண்ட் டிசி டு ஏசி இன்வெர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிசி பவர் டு ஏசி பவரை நமக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம நார்மல் சோலார் பேனல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அண்ட் ஏசி டு ஏசி அப்படிங்கிறது சைக்ளோ கன்வெர்ட்டர் ஆர் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா ஒன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி பவர் டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது விண்ட் டர்பைன் நமக்கு வந்து வேரி பண்ணி கொடுத்ததில்ல, அதை சொல்லலாம். அண்ட் கோர் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா டயோட்ஸ், தைரிஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ். அண்ட் டயோட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு காம்போனன்ட். அண்ட் தைரிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஹெவி சுவிட்சஸ் அண்ட் பவர் பிளான்ட்டில், அதாவது ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லலாம் இந்த தைரிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எஸ்சிஆர்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாஸ்ஃபெட்ஸ் ஆர் அண்ட் ஐஜிபிடிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய, அதாவது ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் உள்ள காமன் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ள அந்த பேட்ரி சார்ஜோட கண்ட்ரோல் பண்ணுறது, மோட்டார் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. ரினியூவல் எனர்ஜின்னு பார்த்தோம்னா நம்மளோட சோலார் பேனல் அண்ட் விண்ட் டர்பைன்ஸில் உள்ள அந்த ஸ்டேபிள் எனர்ஜியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஹோம் அப்ளையன்ஸில் ஏர் கண்டிஷனர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இதோட ரன்னிங் ஸ்பீடு அண்ட் ஹீட்டிங் இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், வெல்டிங் மிஷின்ஸ் அண்ட் ஹெவி கன்வேயர் பெல்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.